போதைப் பொருள்களை ஒழிப்போம். தமிழகத்தில் இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக உள்ளது. அதை பொருட்படுத்தாமல் இருந்ததால் ஆழமாக வேரூன்றி வளர்ந்துள்ளது. இங்கே அரசியல் வந்துருது. இதை பல ஆண்டுகளாக வளர விட்டது யார் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். ஸ்கொயரா திமுகவை கை காமிச்சிட்டு சென்ற 5 ஆண்டுகளில் நிச்சயமாக தமிழகத்தில் போதைப்பொருள் அவைலபிலிட்டி அதிகமாகி இருக்கிறது. இதற்கு திமுக மட்டும்தான் காரணமா? பட் இது முழுக்க முழுக்க அது திமுகவை நோக்கி கை நீட்டுவது நியாயமல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முக்கியமானது உலக அளவிலேயே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா சிந்தட்டிக் போதைப் பொருள் அப்படிங்கிறது. இதற்கு முந்தைய போதைப்பொருள் கலாச்சாரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு சின்ன லேப்லேயே மிக கொடூரமான போதைப் பொருள்களை தயாரிக்க முடியும். இதுவும் ஆரம்பத்தில் ஓபியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பியம் அல்ல, ஆனால் பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிற வகையாக உள்ளே வந்து அந்த பெயின் கில்லர்ஸுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு சிந்தட்டிக்காக இதையும் போட்டு கலந்தா ஒரு ட்ரக் வந்துருதுரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உலக அரங்கிலேயே இதை கண்டு அஞ்சு நடுங்குகிறார்கள். எந்த நாட்டுக்குமே இன்னைக்கு வந்து போதைப் பொருளை தடுப்பது எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸாக இன்னைக்கு அமெரிக்கன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டே ஒரு பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு. இந்த மீனேஸ் இந்தியாவுக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு. இந்தியாவில் இருக்குது, தமிழகத்தில் இருக்குது. இதை நம்ம உணரணும். இப்போ இதை ஒழிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் ப்ராப்ளமே மாறிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்தட்டிக் ட்ரக், ஹவு டு கண்ட்ரோல் சிந்தட்டிக் ட்ரக். பட் இந்த அரசு இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் நல்லது. முந்தைய அரசு இந்த மாறும் ட்ரக் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பட் நான் வந்து திமுக என்பது போதைப் பொருளை ஊக்குவித்தது அப்படிங்கிற அந்த அளவுக்கு நான் வந்து கீழே இறங்க மாட்டேன். அதை அவர்கள் இன்னும் சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்.